ஹாய் கவி, வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டத்துக்கு பக்கத்தில் அகரம்பள்ளிப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் இருக்கிறோம். இந்த அகரம்பள்ளிப்பட்டு கிராமம் எதனால் ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா, கடந்த மழை காலத்தின் போது, அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த இந்த மழை காலத்தில் ஏறக்குறைய சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட 2 லட்சம் கன அடிக்கு மேலே இருந்த தண்ணீர் வந்து இதில் அடிச்சிட்டு வந்து இதில் கட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய ஒரு பாலம் அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே அடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த பாலம் வந்து 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கன அடி தண்ணீரை தாங்குகிற அளவுக்கு இந்த பாலத்தை கட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்ததோ 2 லட்சத்துலேருந்து ஏறக்குறைய 2.5 லட்சம் கன அடி தண்ணீர் இந்த பாலத்தின் வழியாக போயிருக்கிறதால பாலத்தை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே பாருங்கள், புது பாலம் இது. ஏறக்குறைய ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது இந்த பாலத்தை கட்டி முடிச்சு. ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. புது பாலங்க அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த ஊரில் வந்து அகரம்பள்ளிப்பட்டு கிராமத்தில் இருக்கிற திருவிழா, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கிற திருவிழாக்களில் மிகப்பெரிய ஒரு திருவிழாங்க இது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு திருவிழாவுக்கு வருவாங்க. இதை முன்னிட்டு தான் இந்த பாலத்தையே கட்டினாங்க. மற்ற கிராம மக்கள் இந்த கிராமத்தோடு இணைக்கணுன்றதுக்காக தான் இந்த பாலத்தை வந்து கட்டினாங்க. பாருங்கள், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றங்கரை. தென்பெண்ணை ஆறு இருக்குது இல்லைங்களா? இந்த தென்பெண்ணை ஆறு நந்தி மலையில், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள நந்தி மலையில் உற்பத்தி ஆகுதுங்க. நந்தி மலையில் உற்பத்தி ஆகி சாத்தனூர் அணைக்கட்டை தாண்டி இது முயங்கல் துறைப்பட்டுக்கு அருகில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் முயங்கல் துறைப்பட்டுக்கு அருகில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து இணையுது. இதை பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், பாலம் எப்படி இடிஞ்சு போயிருக்கு பாருங்கள். புது பாலம் அப்படியே சுத்தமாக அந்த சினிமா வந்து அலை வந்து அப்படியே தூக்கிட்டு போய்டும் பாருங்கள். அந்த மாதிரி அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. இதுக்கு வழியாக போகிற நேராக பாலம் அங்கே கிடக்குது பாருங்கள். பாலமாக அப்படியே உடஞ்சி தூக்கிட்டு போயிடுச்சு. இதில் நந்தி மலையில் தென்பெண்ணை ஆற்றில் அந்த தண்ணி வரலிங்க. சாத்தனூர் அணை இருக்குது இல்லைங்களா? சாத்தனூர் அணையை சுற்றி உள்ள சிறு மலைகள் இருக்குது. அந்த மலையில் உள்ளூரில் பேஞ்ச மழை தான், தொடர் மழையின் காரணமாக சாத்தனூர் டேமுக்கு அதிகப்படியான தண்ணீர் வந்தது. அந்த அதிகப்படியான தண்ணீர் வந்த உடனே சாத்தனூருடைய நீர் அணையை வந்து திறக்க ஆரம்பித்தாங்க. திறந்த உடனே அதிலிருந்து வந்த தண்ணீரும் இந்த ஆறின் குறுக்க பல சிற்றாறுகள் வந்து கலக்குது. சாத்தனூர் டேமுக்கும் இந்த மேம்பாலத்துக்கு இடையில் சின்ன சின்ன சிற்றாறுகள் வந்து கலக்குது. அதுலேயும் நிறைய தண்ணி வந்தது. அந்த தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏறக்குறைய 2.5 லட்சம் 3 லட்சம் கன அடி தண்ணீர் இதில் வந்ததால் தாங்க முடியாத இந்த அணை வந்து உடஞ்சி போய் இந்த பாலம் வந்து உடஞ்சி போயிருக்கு. பாருங்கள், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.